புத்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல உங்களுடைய பார்வை என்னங்கய்யா? நியூஸ் 18க்கு என்னுடைய வணக்கத்தையும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு தொடங்குகிறேன். இந்த ஆகமத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். வேறு ஏதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகமம் இருக்கிறதா என்று சொன்னால், ஆமாம், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகமம் தான். ஆனால் அது நம்முடைய சைவ கோயில்களாக இருந்தால் 28 ஆகமங்களோடு தொடர்புடையன. ஆனால் வைணவத்தை பொறுத்தவரை இருக்கிற ஆகமம் மொத்தம் 2 தான். ஒன்று வைகானசம், இன்னொன்று பாஞ்சராத்திரம் என்கின்ற ஒன்று. இப்பொழுது ஆண்டாள் கோயில் வைகானச கோயில் அடிப்படையிலே இருப்பது. இன்னும் சொல்ல போனால் வைகானசுக்கு கோயில் என்பதே கிடையாது. பிற்காலத்தில் பாஞ்சராத்திரத்தை பார்த்து அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். வைகானச ஆகமத்தில் இது வானப்பிரஸ்தம் என்பது தான் அவர்களுக்கு உரிய நெறிமுறைகள் என்று அதிலேயே எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே இந்த கோயில் வைகானசமாக இருந்தாலும் பாஞ்சராத்திரத்தை தழுவி கொண்டுதான், பாஞ்சராத்திரம் சொல்லப்படுகிற வழிபாட்டு முறைகளை தழுவி கொண்டுதான் அங்கே அது நடைபெறுகிறது. எல்லாமே அங்கே அப்படித்தான் போகும்.